ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனி ஒருவன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. நம்ம சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் இருக்கிற லேட்டஸ்ட்டான ட்ரெண்டியான ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஆஃபர் ப்ரைஸ்லேயும் வந்து பேக்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குங்க. ஸ்லிங் பேக்லாம் நார்மல் ஹேண்ட்பேக்ஸுமே கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் வந்து இருந்தது நான் போகும்போது இந்த ஆடி டைமில் வந்து. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனி ஒருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த குட்டி குட்டி அழகான பர்ஸ்லாம் 100 கிட்ட தான் வந்து இருந்துச்சு. கலெக்ஷன்ஸே வந்து இது நிறையா அவைலபிளாக இருந்தது. அதுவுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். நார்மல் ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸும் ஆஃபரில் இருந்தது. அந்த 195 ப்ரைஸுக்கு இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஆஃபரில் இருந்தது. ஸோ உங்களுக்கு இதில் எந்த ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த ஆடி ஆஃபர் டைமில் ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிங்களான்றதையும் சொல்லுங்கள். ஆனால் மிங்கிள் ஆகி தான் வந்து இருந்துச்சு. எல்லா ஹேண்ட்பேக் கலெக்ஷனும் வந்து மிங்கிள் ஆகி தான் இருந்தது. ஸ்லிங் பேக் இந்த டைப் மட்டும் இல்லை, வேறு டைப்பில் கொஞ்சம் பெரிய டைப் ஸ்லிங் பேக்கும் அவங்களுக்கு அங்கே இருந்தது. இதெல்லாம் 175, 195 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்தது. ஆஃபீஸ் வேர் பேக்கு, அப்புறம் பார்ட்டி வேர் பேக் இதெல்லாமே வந்து அவைலபிளாக இருந்தது. பார்ட்டி வேர் பேக்லாம் உங்களுக்கு அந்த கோல்டன் கலர் ஹேண்ட் பேக் இருக்கும் இல்லையா, சின்னதாக, அதெல்லாம் வந்து 200, 300 ரேஞ்சிலே வந்து நல்லா கிராண்டாக காஸ்ட்லியாக வந்து இருந்தது. அதுக்கடுத்து பார்ட்டி டைப் ஹேண்ட்பேக் மாதிரி, பார்ட்டி எங்கேயாவது போனால் யூஸ் பண்ணுற மாரி இருக்கிற ஹேண்ட்பேக்ஸு அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா குட்டி குட்டியாக அழகாக இருந்துச்சு. அதெல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் காமிச்சிருப்பேன். அதெல்லாம் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப குட்டியாக இருந்தது. குட்டி குழந்தைங்களுக்கு நம்ம வந்து ஒரு பர்த்டே கிஃப்டாக ஒரு பெண் குழந்தைங்களுக்கு கிஃப்ட் பண்ணோன்னா அது இன்னும் சூப்பராக இருக்கும். அது மாதிரி குட்டி குட்டி பசங்க யூஸ் பண்ணுற ஹேண்ட்பேக்ஸுமே வந்து நிறையா இருந்தது. அந்த மாடல் நான் இப்போ தான் பார்க்குறேன். நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்லிங் பேக்லாம் 195 தான் போட்டிருந்தாங்க. இதுவும் ஆஃபரில் இருந்தது. நல்லா குவாலிட்டியான பேக்காக இருந்தது ஸ்லிங் பேக்லாம். அது கலரே ஒரு அட்ராக்டிவ் கலர் லுக்கில் வந்து இருந்துச்சு. நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது அந்த பேக்கு. ஸ்லிங் பேக் மட்டும் இல்லாமல் வெரைட்டி ஆஃப் பேக்ஸ் வந்து அவைலபிளாக இருந்தது. வேறு டைப்பில் ஸ்லிங் பேக் டைப்பே வந்து வேறு டைப்பில் வந்து இருந்துச்சு வெரைட்டிஸ் வந்து. ஸோ அதெல்லாம் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. லேப்டாப் பேக்கு, அதுக்கடுத்து நம்ம மேக்கப் கிட் வைக்கிற மாதிரி பேக்கு காம்போ செட்டாகவே வந்து அவைலபிளாக இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம வந்து மேக்கப் கிட்டு இதெல்லாம் வந்து பத்திரமா வச்சுக்கிறலாம். நம்ம கிளிப்ஸு இந்த மாதிரி இருக்கிறத வந்து பத்திரமா வச்சுக்கிறலாம். நான் சொன்ன குட்டி குட்டி பேக்கையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்குற பேக் டைப்பும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வெட்டிங்க்கு இதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். பெரிய டைப் பேக்கு, கோல்டன் இது பார்ட்டி பேக்கு இதெல்லாம். இந்த குட்டி பேக் தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் நான் இப்போ தான் புதுசாக பார்க்குறேன். குழந்தைங்க யூஸ் பண்ணுற பேக் இது ஆக்சுவலி. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணோன்னா மணி மட்டும் வேணால் வச்சுக்கலாம். இது குழந்தைங்க யூஸ் பண்ணுறது ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பக்கத்தில் இருந்த பேக்கும் நல்லா இருந்துச்சு. என்ன தான் நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தாலும் நம்மளும் வந்து அந்த பேக்கை எப்போவாது எடுப்போம். ஆக்சுவலி அந்த பர்ஸ் அந்த பேக் அந்த டைப்பில் இருந்துச்சுன்னா எடுத்து நம்மளும் எப்போவாது யூஸ் பண்ணுவோம். அழகாக குட்டியாக க்யூட்டாக காம்பேக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பிங்க் கலர் பேக்ஸும் அவைலபிளாக இருந்தது. வேறு டிசைனில் வந்து அவைலபிளாக இருந்தது. இது நார்மலாக அந்த கிட்ஸுங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளுமே வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து கேஷு கார்டு வைக்கிற மாதிரி இருக்கிற குட்டி குட்டி பர்சஸ் வந்து அவைலபிளாக இருந்தது. கிட்ஸுங்களுக்கான பென்சில் பென் பவுச்சும் இது வந்து அவைலபிளாக இருந்துச்சு. ஸ்பைடர்மேன் பென்சில் பவுச்சும் அவைலபிளாக இருந்தது. அழகான குட்டி குட்டி ஹேண்ட்பேக்ஸும் அவைலபிளாக இருந்தது. இந்த ஹேண்ட்பேக் எல்லாம் வந்து உங்களுக்கு அந்த 90 சம்திங்கில் தான் வந்து இருந்தது ப்ரைஸ் ரேஞ்சு. இது நம்ம அழகாக ஈஸியாக ட்ராவல் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கிறலாம். இல்லாட்டி நம்ம வெளியில் வந்து திங்ஸ் வாங்கிட்டு வர்றதுக்கும் வந்து வச்சுக்கிறலாம். இதுக்கு முன்னாடிலாம் நான் வந்து காமிச்சது. இந்த ஹேண்ட்பேக்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அழகாக புசுன்ட்டு ஒரு ஹேண்ட்பேக் டைப் பக்கத்தில் இருந்தது. இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த ஹேண்ட்பேக்லாம். ஸோ இது வந்து எதில் பண்ணதுன்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது டிஃப்ரெண்ட்டான மாடலில் இருந்துச்சு இந்த ஹேண்ட்பேக்லாம். அது மட்டும் இல்லாமல் நான் போனப்போ பிராண்டட் செப்பல் கலெக்ஷன்ஸும் ஆடி ஆஃபரில் வந்து இருந்தது. அதையுமே உங்களுக்கு வந்து ஓவராலாக காமிச்சிருப்பேன். நார்மலாக ரெகுலராக ஆஃபீஸ் வேர் செப்பல் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ஆஃபரில் இருந்தது. ஜென்ஸுக்கான ஆஃபரும் வந்து இருக்குது. செப்பல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ நான் உங்களுக்கு அந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் ஓவராலாக காமிச்சிருப்பேன். அதுதான் பார்க்குறீங்க. ஹவாய் மாடலு, உங்களுக்கு ஆஃபீஸ் வேர் செப்பல், ரெகுலர் வேர் செப்பல் எல்லாமே வந்து அவைலபிளாக இருந்தது. உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ரேஞ்சும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பிராண்டடு 149, 50% ஆஃபரு 145 இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நம்ம ப்ரைஸ் வந்து பார்த்து சூஸ் பண்ணிக்கிறணும். நீங்கள் இந்த ஆடிக்கு விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு, நீங்கள் என்ன திங்ஸ் வாங்கினீங்கன்றதை.
கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெகுலர் வியர் செப்பல்லாம் ஆஃபரில் இருந்ததுனால நான் ஃபஸ்ட்டு எடுத்தப்போ வீடியோ இருந்த கலெக்ஷன்ஸு நான் அடுத்து போகையில் இல்லை.